ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Hello friends, summary of Unit 2. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசனை படித்ததுலேருந்து you would have understood கன்சிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ், ஒரு வேல்யூ, ப்ராமிஸ் ஆஃப் அதர் பார்ட்டி அண்ட் இட் மே எய்தர் பி இன் ஃபார்ம் ஆஃப் பெனிஃபிட் ஆர் சம் டிட்ரிமெண்ட் ஆஃப் டு த பார்ட்டிஸ். அது வந்து அந்த ப்ராமிஸ் எதுக்கு செய்யப்பட்டதோ, அந்த ஒப்பந்தம் எதுக்கு செய்யப்பட்டதோ அதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு விலையாக கன்சிடரேஷனுங்கிறது பார்க்குறோம். அது பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாயாகவும் இருக்கலாம். அது ஒரு அந்த பார்ட்டிகளுக்கு இடையே வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பொருள் அல்லது ஒரு மதிப்புடைய ஒரு செயலாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிஸார். அந்த ப்ராமிஸருடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த கன்சிடரேஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இட் மே பி எக்ஸிக்யூட்டட் ஆர் எக்ஸிக்யூட்டட். அது வந்து செயல்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம், செயல்படுத்தப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். பாஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் valid provided if it is moved at the previous request of the promiser. பழையது இறந்த காலத்தோட ஒரு கன்சிடரேஷனும் வேலிடாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா அந்த ப்ராமிசருடைய ரெக்வஸ்ட்னால் படுத்தப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராமிசருக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்கணும். லீகலி அவருக்கு அது வந்து பவுண்டானதாக இருக்கக்கூடும். அதே ப்ராமிசரை வந்து வேறு ஏதாவது அந்த ப்ராமிசர் ஏற்கனவே சட்டத்தின்படி அதை செயல்படுத்தக்கூடியதாகவோ செய்யக்கூடியவராகவோ இல்லாத இருக்கணும். அடுத்தது இட் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி தேர்ட் பார்ட்டி. ப்ராமிசி கிட்ட இருந்தோ இல்லை வேறு ஏதாவது மூன்றாம் நபர்கிட்ட இருந்தோ அது மூவ் ஆகிறதாக இருக்கலாம். நெக்ஸ்ட், இன்னடிக்வசி ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் நாட் ரெலவெண்ட். கன்சிடரேஷனில் இன்னடிக்வசி பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லைங்கிறது செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கணும். இட் ஷுட் பி லீகல். ஜென்ரல் ரூல் என்னன்னா நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்டுங்கிறது தான். பட் அதில் சில எக்ஸம்ஷன் கேசஸும் இருக்குது. எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் கன்சிடரேஷன் இல்லாமல் இருந்தால் கூட வேலிடாக இருக்கிறதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த கான்ட்ராக்டுக்கு மூன்றாவது நபர் சம்மந்தப்படாத நபராக இருந்தால் கூட சில கேசஸில், எக்ஸப்ஷனல் கேசஸில் அவர் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அது என்ஃபோர்ஸ் ஆகாட்டால், அந்த கான்ட்ராக்ட் செயல்படுத்தப்படாட்டால் அதுக்கான சியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். கன்சிடரேஷன் செக்ஷன் 2Dயில் desire or of the promiser, the promisee or any other person has done or abstained from doing something, such act or abstinence or promise is called consideration for the promise. அதாவது அந்த ப்ராமிஸாருடைய விருப்பத்தின் பேரில் அந்த ப்ராமிஸையோ அல்லது மற்றொரு நபரோ ஏதாவது செய்தாலோ அல்லது அவருடைய விருப்பத்தின் பேரில் செய்யாமல் நிறுத்தினாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆக்டை செஞ்சாலோ அதுக்கு பேர் கன்சிடரேஷன் ஃபார் த ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம். ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு கன்சிடரேஷன். இதில் லீகல் ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசையர் வந்து ப்ராமிஸார்கிட்ட இருந்து மூவ் ஆகிருக்கணும். ப்ராமிஸி அல்லது தேர்ட் பர்சன் கிட்டேருந்து மூவ் பண்ணணும். இட் மே பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டர். இதை வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கலாம், அது செயல்படுத்தப்படுபவரால் வைக்கப்படலாம். பாஸ்டோ ப்ரெசண்ட்டோ ஃப்யூச்சரில் செய்யப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். போதுமான அளவு ரிட்டர்ன் கரெக்டான சமமான ஒரு மதிப்புடையதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராமிசர் வந்து
ஏற்கனவே சட்டத்தின்படி அது கட்டாயமாக இவர் செய்யணுங்கிற நடவடிக்கையை அல்லாததாக இருக்கணும், ரியலாக இருக்கணும், மாயையாக இருக்கக்கூடாது. மஸ்ட் நாட் பி அன்லாஃபுல், அதாவது சட்டத்தின்படி இல்லாததாக இருக்கக்கூடாது, அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நியாயமற்றதாக இருக்கக்கூடாது. பப்ளிக்கோட நல்லதுக்கு கெடுதல் ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தேர்ட் பார்ட்டி எப்போ ஒரு அக்ரிமெண்ட்டில் சீவ் பண்ணலான்னா, ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்தால் தேர்ட் பார்ட்டி பண்ணலாம், ஃபேமிலி செட்டில்மெண்ட்டில் தேர்ட் பார்ட்டி பண்ணலாம், மேரேஜ் கான்ட்ராக்டில் தேர்ட் பார்ட்டிஸ் பண்ணலாம், அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் பண்ணலாம், அக்னாலஜ்மெண்ட் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தால் பண்ணலாம். அதே மாதிரி கோவினன்ஸ் அவங்களும் பண்ணலாம், ஏஜென்சியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஈவன் கன்சிடரேஷன் இல்லாட்டா கூட எப்போ வேலிட் ஆகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எழுதப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருந்தால் ஒரு அக்ரிமெண்ட், அந்த இடத்துல வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ப்ராமிஸுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது அக்ரிமெண்ட்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, தோ அதில் வந்து கன்சிடரேஷன் இல்லாத போதும் கூட. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராமிஸி வேறு அந்த பாஸ்டில் அவர் செஞ்ச ஒரு வாலண்டரி சர்வீசஸ்க்காக இப்போ ஏதாவது கொடுக்கறதுக்காக போடுற ஒரு ப்ராமிஸ் கூட அக்ரிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறோம். அங்கேயும் அது கன்சிடரேஷனாக தான் கன்சிடரேஷன் இல்லாட்டா கூட அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலம் கடந்த ஒரு கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக எழுதப்பட்ட ஒரு ப்ராமிஸ் கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு ஏஜென்சிலேயோ அல்லது ஒரு கம்ப்ளீட்டட் கிஃப்ட்லேயோ அல்லது பெயில்மெண்ட்லேயோ அல்லது சேரிட்டிக்காகவோ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இல்லாட்டா கூட அந்த கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்குங்கிறது தான் இந்த லெசனோட டோட்டல் சம்மரியாக நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.